ஹாய். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆஃப் இன்டர்வல் அப்படின்னா என்னென்னு பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி கேஸ் வரைக்கும் நம்மளோட இன்டர்வல் பொதுவாகவே ஒன்று 0லேருந்து 2π வரைக்கும் இருந்துச்சு, அப்படி இல்லைனா -πலேருந்து +π வரைக்கும் இருந்துச்சு. இந்த மாதிரி இன்டர்வல்ஸ் தான் நம்ம பார்த்தோம். ஆனால் நம்மளோட ரியல் லைஃப் ப்ராப்ளம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு எலக்ட்ரிக்கல் சர்க்யூட் இருக்குன்னா அந்த கெப்பாசிட்டர் வந்து எவ்வளோ டைமுக்கு சார்ஜ் ஆகுதுன்னா 0லேருந்து tங்கிற டைம் வரைக்கும் சார்ஜ் ஆகும், கரெக்டாக? இல்லைன்னா ஏதோ ஒரு சீன்னு வச்சுக்கலாம். ஸோ 0லேருந்து C வரைக்கும் சார்ஜ் ஆகலாம், இல்லைன்னா -Cலேருந்து +C வரைக்கும் சார்ஜ் ஆகலாம், இல்லை பொதுவாக 0லேருந்து T வரைக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு டைம் இன்டர்வல் தான் நம்மளுக்கு இருக்க போகுது, கரெக்டாக இல்லையா? அப்போது இந்த மாதிரி ரியல் லைஃப் ப்ராப்ளம் கொடுத்தாங்கன்னா நம்ம அதை எப்படி கண்டுபிடிக்கிறது? ஸோ இது எல்லாத்துக்கு பீரியட் பார்த்தீங்கன்னா 2C தான் இதோட டோட்டல் இன்டர்வல் பீரியட், ஓகேயா? ஸோ இப்போ 2C இஸ் த இன்டர்வல் ஃபார் எக்ஸ் அப்படின்னு ஒன்று வச்சுக்குவோம். அப்போ இதை வந்து நான் 2πக்கு கன்வெர்ட் பண்ண போகிறேன். அப்போ 2πக்கு எவ்வளோ அப்படிங்கிறது கொஷின். ஸோ இது எப்படின்னா, ஸோ ஆக்சுவலாக இருங்க நான் சைடில் சும்மா நம்மளுக்கு ரியல் லைஃப் தெரிஞ்ச மாதிரி எழுதுவோம். என்னன்னா 10 ரூபா தான் 100 சாக்லேட்டோட ரேட்டு. ஸோ 10 ரூபா தான் எவ்வளோனா 100 சாக்லேட்டோட ரேட்டு. அப்படின்னா 1 ரூபாய்க்கு எவ்வளோ சாக்லேட் கிடைக்கும்னா இந்த 10 அங்கே போய் டிவைட் பண்ணிட்டீங்கன்னா 10 ரூபா, கரெக்டாக? அப்போ 1 ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10 சாக்லேட் கிடைக்கும். அப்போ 2π ருபீஸ்க்கு 2π வந்து ஏதோ ஒரு காஸ்ட்னு வச்சுக்கோங்களேன். 2π ருபீஸ்க்கு எவ்வளோ கிடைக்குன்னா அந்த 10 × 2πன்னு போட்டுக்கலாமா? புரியுதா? அப்போ இதே மாதிரி தான் இங்கேயும் போட்டிருக்கேன். 2C பார்த்தீங்கன்னா எக்ஸுங்கிற ஒரு இன்டர்வலோடது. அப்போ 2πக்கு எவ்வளோனா ஃபஸ்ட்டு 1க்கு கண்டுபிடிச்சிங்கன்னா x/2cன்னு இருக்கும். அப்போ 2πக்கு வேணும்னா × 2π போட்டுக்கலாம். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சம் வேரியபிள் z = x/c அப்படின்னு கிடைக்கும். இதுலேருந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா x = zc/πன்னு போட்டிருக்கேன். இப்போ f(z) வேணும்னா, ஸோ இந்த இடத்துல zக்கு பதிலாக நம்ம என்னன்னா, சாரி f(x) வேணும்னா xக்கு பதிலாக நம்ம என்ன போட்டுக்கலாம், zc/πன்னு போட்டுக்கலாம். ஸோ a0/2 a0 அப்படியே இருக்கும், அந்த a1 cos z ஆயிரும், ஓகேயா? ஸோ a1 cos z, a2 cos 2z, a3 cos 3z, அதே மாதிரி b1 cos z, b2 cos 2z அந்த மாதிரி கிடைக்கும். இப்போ நம்மளுக்கு என்னென்னா, இப்போ நம்ம முன்னாடி கண்டுபிடிச்ச மாதிரி நம்மளுக்கு a0 வேணும், கரெக்டாக? அப்போ a0ஓட ஃபார்முலா முன்னாடி என்ன, 1/π × 0 to 2π f(z) × dzன்னு வச்சுக்குவோம். இப்போ வந்து என்னோட f(z)க்கும் dzக்கு நான் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். இப்போ z-ஓட வேல்யூ என்ன? ஸோ z-ஓட வேல்யூ பார்த்தீங்கன்னா அங்கே தப்பாக எழுதிட்டேன். z-ஓட வேல்யூ பார்த்தீங்கன்னா x/c. ஸோ அதுக்கப்புறம் dz-ஓட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு π/c அப்படின்னு கிடைக்கும். ஸோ இந்த வெளியே இருக்க பை இதுவும் கேன்சல் ஆயிரும். ஸோ வெளியே இருக்க பை இதெல்லாம் கேன்சல் ஆயிடுச்சுன்னா f(x) × dx கிடைக்கிது. அப்போ உங்களோட ஃபார்முலா நல்லா பார்த்துக்கோங்க. உங்கள் ஃபார்முலா என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இந்த மாதிரி இல்லாமல் நம்மளுக்கு என்ன, இன் டேர்ம்ஸ் ஆஃப் நம்மளுக்கு f(x)ன்னு ஒரு கொஸ்டின் கொடுக்குறாங்க. நம்ம இன்டர்வல் மட்டும்தான் மாறி இருக்குது. இன்டர்வல் தவிர நம்ம கொஸ்டின் வந்து f(x)ன்னு தான் கொடுப்பாங்க. அப்போ 1/c × 0 to 2π f(x) dx. இது பார்க்குறதுக்கு சிமிலராக தான் இருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா 1/πன்னு இருக்கும், இங்கே வந்து 1/c இருக்கும். அங்கே 0 to 2πன்னு இருந்துச்சு, 0 to 2cன்னு இருக்க போகுது. மற்றபடி எல்லா ஃபார்முலா சேமாக தான் இருக்கும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த cos nz, ஸோ இந்த z-ஓட வேல்யூ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா cos of x/c அப்படின்னு கிடைக்கும். ஸோ பொதுவாக இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு cos nxன்னு பார்த்தோம். ஏன் அப்படின்னா இந்த இடத்துல c-ஓட வேல்யூ பார்த்தீங்கன்னா பைன்னு இருந்திருக்கும். இதுக்கு முன்னாடி கேஸ்லலாம் அந்த c-ஓட வேல்யூ பார்த்தீங்கன்னா பை அப்படின்னு இருந்திருக்கும். அதனால் என்ன இருக்குன்னா இந்த cos nx/π இருக்குல்ல, அது வந்து அந்த பையும் கேன்சல் ஆகிருந்துச்சு. அதனால தான் இதுக்கு முன்னாடி உள்ள ஃபார்முலா நம்மளுக்கு வந்துச்சு, ஓகேயா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா bnக்கும். ஸோ இதே மாதிரி bnக்கு பார்த்தீங்கன்னா 1/c × 0 to 2c f(x) sin nx/π, ஸோ n/x-ன்னு வச்சுக்கலாம், /c. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம முன்னாடி ஃபார்முலாவில் பார்த்தீங்கன்னா நம்ம இன்டர்வல் வந்து c-ஓட வேல்யூ பை. அப்போ பைங்கிறது உள்ள இன்டர்வலுக்குள்ளே சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா அந்த பையும் நியூமரேட்டர் இருக்க பை கேன்சல் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு நார்மல் ஃபார்முலாவே வந்துடும். அப்போ f(x) × sin nx/c. இப்போ இதை வச்சு நம்ம எப்படி நியூமரிக்கல் சால்வ் பண்ணுறது அப்படின்னா, ஆஸ் யூஷுவல் மெத்தட் தான் பண்ண போகிறோம். என்ன இருக்கிற ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா, நம்மளுக்கு இன்டர்வல் பார்த்தீங்கன்னா 0லேருந்து 2π அந்த மாதிரி கொடுக்காம என்ன கொடுத்துருக்கான், -2லேருந்து 2 வரைக்கும் அப்படின்ட்டு ரியல் நம்பர் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 0 to 2π அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னா
-2லேருந்து +2 வரைக்கும். சரிங்களா? அப்போ நம்மளோட சி வேல்யூ என்ன இந்த இடத்துல? 2c பார்த்தீங்கன்னா இந்த டோட்டல் இன்டர்வல் 2cயோட வேல்யூ 4. அப்போ சியோட வேல்யூ வந்து 2. கரெக்டாக? ஸோ இன்டகிரல் -2லேருந்து +2 வரைக்கும். ஸோ -2லேருந்து 0 வரைக்கும் 2ன்னு இருக்கும். 0லேருந்து 2 வரைக்கும் எக்ஸ் அப்படின்ட்டு இருக்கும். கரெக்டாக? ஸோ 1/2. ஸோ இந்த 1/2 எப்படி வந்துச்சு அப்படின்னா அந்த அப்பர் லிமிட்லேருந்து லோயர் லிமிட்குள்ளே இருக்க டிஃப்ரென்ஸ் வந்து 4 வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் இன்டர்வல் 2c. அப்போ நம்மளுக்கு சி வேணும்னா அதை 2ஆல் டிவைட் பண்ணிட்டா நம்மளுக்கு 2 கிடைக்கும். ஸோ இது வந்து இன்டகிரேட் பண்ணியிருக்கோம். அடுத்து வந்து அப்பர் லிமிட் அண்ட் லோயர் லிமிட் நம்ம அப்ளை பண்ணலாம். ஓகேயா? அப்போ 1/2 டைம்ஸ் அப்பர் லிமிட் அப்ளை பண்ணது 0 ஆயிரும். மைனஸ் போட்டு லோயர் லிமிட் அப்ளை பண்ணி -(-) ப்ளஸ் ஆயிடுச்சு. அதே மாதிரி அங்கேயும் அப்பர் லிமிட் லோயர் லிமிட் எல்லாத்தையும் அப்ளை பண்ணிங்கன்னா ஃபைனலாக a0ஓட வேல்யூ 3 அப்படின்னு கிடைக்கும். இப்போ an வேணும். ஸோ அங்கேயும் பார்த்தீங்கன்னா 1/c இன்டகிரல் -2 to 0 வரைக்கும் 2ன்னு இருக்கும். காஸ், ஸோ இங்கே பொதுவாக காஸ் எக்ஸுக்கு பதில் என்ன இருக்கும் போது? காஸ் n/x டிவைடட் பை சி. ஸோ சியோட வேல்யூ 2. சரிங்களா? ஸோ இதை மட்டும் கொஞ்சம் கவனமாக போடணும். ஸோ எக்ஸ்ட்ரா டேர்ம் பார்த்தீங்கன்னா இந்த காஸ்ட்டில் தான் ப்ராப்ளம். அதுக்கு முன்னாடி வரைக்கும் நார்மலாக தான் இருக்க போகுது. ஸோ இப்போ காசை வந்து நீங்கள் இன்டகிரேட் பண்ணீங்க. ஸோ காசை இன்டகிரேட் பண்ணிங்கன்னா ஐயோ மாற்றவே இல்லையா? ஸோ காசை இன்டகிரேட் பண்ணிங்கன்னா sin n/x டிவைடட் பை 2ன்னு இருக்கும். ஹோல் டிவைடட் பை ஒரு n/2 அப்படின்னு இருக்கும். ஸோ அதை நியூமரேட்டரில் கொண்டு போயிட்டிங்கன்னா 2 2s 4 ஆயிடுச்சு. டிவைடட் பை n/, அப்படின்னு இருக்கும். ஸோ அங்கே ஃபஸ்ட்டில் நான் தப்பாக எழுதியிருக்கேன். அங்கே வந்து காசு வராது, அங்கே சைன் வரும். ஸோ இப்போ தான் ஞாபகம் வந்துச்சு. அதுக்கப்புறம் சேஞ்ச் பண்ணிட்டேன். ஏன்னா காசை நீங்கள் இன்டகிரேட் பண்ணிங்கன்னா sin n/xன்னு இருக்கும். அப்போ sin n/x டிவைட் பை n/2. அடுத்து என்ன பண்ணுவோம்? மைனஸ் போட்டு எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ண 1. அடுத்து சைனை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா மைனஸ் காஸ். ஸோ இதெல்லாம் கவனமாக பார்த்துக்கோங்க. சைனை இன்டகிரேட் பண்ணிங்கன்னா மைனஸ் காஸ்ன்னு கிடைக்கும். காசை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா மைனஸ் சைன்னு கிடைக்கும். ஓகேயா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா லிமிட் இதுலேயே நல்ல ஒரு தடவை நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரிஞ்சிடும். என்னென்னா 2ன்னு போட்டாலும் சரி 0ன்னு போட்டாலும் சரி இந்த சைன் டேர்ம்ஸ் இருக்குல்ல அது அகைன் 0 தான் ஆக போகுது இந்த இடத்துல. ஏன்னா sin of 0 வந்து 0. கரெக்டாக? அப்போ அந்த டேர்ம் 0 ஆயிரும். அதே இது sin of -2ன்னு போட்டிங்கன்னா டினாமினேட்டரில் 2 இருக்குது. அப்போ 2 கேன்சல் ஆயிடுச்சுன்னா sin of n/ன்னு இருக்கும். -nπ. ஸோ sin of -nπ போட்டாலும் என்ன தான் கிடைக்கும்? 0ன்னு கிடைக்கும். அப்போ அந்த டேர்ம் விட்டுறலாம். சைன் டேர்ம்ஸ் ஃபுல்லாத்தையும் விட்டுட்டு மீதி இருக்கிறது பார்த்தீங்கன்னா காஸ் டேர்ம். ஸோ காஸ் ஆஃப் 2 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணிங்க அப்படின்னா அந்த 2 டினாமினேட்டர் இருக்க 2 கேன்சல் ஆயிடுச்சுன்னா காஸ் ஆஃப் n/ன்னு கிடைக்கும். காஸ் ஆஃப் n/, வேல்யூ என்ன? -1/n. அடுத்து காஸ் ஆஃப் 0 என்ன கிடைக்கும்? -1. கரெக்டாக? ஸோ காஸ் ஆஃப் 0 வந்து 1, அங்கே லோயர் லிமிட்னால -1 அப்படின்னு போடுறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஈவன் டேர்ம்ஸ்க்கு என்ன ஆன்சர் கிடைக்கும், ஆட் டேர்ம்ஸ்க்கு என்ன ஆன்சர் கிடைக்கும் அப்படின்ட்டு பார்க்க போகிறோம். ஸோ அந்த 2 கேன்சல் ஆகிடுச்சு. இப்போ ஈவன் நம்பர் போட்டால் என்ன ஆக போகுது, ஆட் நம்பர் போட்டால் என்ன ஆகும்? இப்போ நான் ஈவன் நம்பர் போட்டேன் அப்படின்னா அது வந்து +1 ஆயிரும். அதே இது ஆட் நம்பர் போட்டேன்னா அங்கே வந்து -1ன்னு இருக்கும். கரெக்டாக? அப்போ -1 -2 ஆயிரும். அப்போ ஆட் நம்பருக்கு வந்து -4 டிவைட் பை n² π² கிடைக்கும். இதே ஈவன் நம்பர் போட்டிங்கன்னா +1 -1 வந்து 0. கரெக்டாக? அப்போ ஈவன் டேர்ம்ஸ் எல்லாமே என்ன ஆயிடுச்சு? 0ன்னு ஆயிரும் இந்த சீரீஸில். அப்போ ஏனோட வேல்யூ பார்த்தீங்கன்னா -4 டிவைட் பை n² π² when n is odd, 0 when n is even. ஓகேயா? அதே மாதிரி இப்போ bn கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஆஸ் யூஷுவல் தான். ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னா sin of n/x டிவைடட் பை c அப்படின்ட்டு இருக்கும். ஸோ இது வந்து ஃபஸ்ட் இன்டர்வல். அடுத்து வந்து செகண்ட் இன்டர்வல் இதே மாதிரி எழுதிக்கலாம். ப்ளஸ் 0லேருந்து 2 வரைக்கும் x sin n/x/2 into dx அப்படின்ட்டு இருக்கும். இப்போ வந்து இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். ஸோ அந்த 2 வெளியே எடுத்ததுக்கப்புறம் நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருக்கேன். ஸோ சைனை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் மைனஸ் காஸ் அப்படின்னு ஆயிரும். அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த டேர்ம் செகண்ட் டேர்மை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் எக்ஸ் அப்படியே வச்சுக்கணும். சைனை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா மைனஸ் காஸ் n/x டிவைடட் பை 2 ஹோல் டிவைட் பை n/x டிவைடட் பை 2 அப்படின்ட்டு இருக்கும். மைனஸ் இப்போ எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா 1 ஆயிரும். இந்த காஸ் அந்த டேர்மை வந்து இன்டகிரேட் பண்ணிங்கன்னா ஸோ அங்கே ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்குது. அந்த மைனஸ் போட்டு sin n/x டிவைட் பை 2 ஹோல் டிவைட் பை n² π² பை 2ன்னு இருக்கும். ஆனால் எதுக்காகனா அது
அது தப்பாக போட்டும் ஏன் கண்டுக்காமல் விட்டுட்டேன்னா 0 போட்டாலும் சரி 2ன்னு போட்டாலும் சரி அந்த டேர்மே நெக்லெக்ட் ஆயிடும். ஆனால் அங்கே வந்து டினாமினேட்டர் பார்த்தீங்கன்னா n² π² 2² இருக்கணும். ஸோ இப்போ இது எல்லாத்தையும் சிம்பிளிஃபை பண்ண போகிறேன். ஸோ வந்து காஸ் ஆஃப் 0ஓட வேல்யூ போடுறேன், அப்புறம் காஸ் ஆஃப் இந்த வேல்யூ போடுறேன். ஸோ இது நீங்களே உட்காந்து போட்டிங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். ஓகேயா? இது வந்து சும்மா ப்ராக்டிஸ் மட்டும்தான். ஃபோரியர் சீரிஸ்க்கு பொறுத்த வரைக்கும் ஃபுல்லாக நீங்கள் ப்ராக்டிஸ் எவ்வளோ பண்ணுறீங்களோ அவ்வளோ ஈஸியாக உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். ஸோ இதில் ஒன்றும் கஷ்டமாலாம் இருக்காது ஒன்றுமே. ஸோ இப்போ இந்த 2 டேர்ம்லேருந்து பார்த்தீங்கன்னா இந்த -2/n பையை வந்து நான் காமனாக வெளியே எடுத்துக்கிறேன். ஸோ 2 அந்த 2 இந்த 2 ஸோ -2/n பை காமன் எடுத்தாச்சு. இப்போ ஃபஸ்ட் டேர்மில் பார்த்தீங்கன்னா 2 × 2 1 2 -2 × -1/n. அங்கே பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது, +2 × -1/n. ஸோ +2 -2 கேன்சல் ஆயிடுச்சு. அப்போ ஃபைனல் உங்களுக்கு என்ன தான் இருக்கும், 2/n பை. இதான் என்னென்னா பிஎன்னோட வேல்யூ. ஓகேயா? ஸோ இப்போ பிஎன்னோட வேல்யூவும் தெரிஞ்சிருச்சு. இப்போ வந்து நம்ம சீரியஸாக எழுதிக்க வேண்டியதான். அப்போ a0/2 + a1 cos. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் நம்ம சொல்கிறப்ப என்னன்னு சொன்னோம், n × zன்னு சொன்னோமா. அப்போ இசட்க்கு வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். πx/c 2πx/c + 3πx/c அந்த மாதிரி போகும். இப்போ இதுக்கப்புறம் நம்ம வெறும் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுறது மட்டும்தான். ஓகேயா? ஸோ a0 வேல்யூ என்ன, 3. ஸோ 3/2. ஸோ அதில் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா a0 வேல்யூ நம்ம அப்படியே எழுதிடுவோம், 3ன்னு மட்டும் எழுதுவோம், /2 போட மறந்துடுவோம். ஸோ அடுத்து என்ன பண்ணியிருக்கணும், ஒரு டேர்ம். ஸோ அந்த ஏஎன்ல பார்த்தீங்கன்னா ஈவன் டேர்ம்ஸ் எதுவும் வராது. கரெக்டாக? ஸோ நான் ஃபஸ்ட்டு ஈவன் டேர்ம்ஸ் எழுதி அது வராது அப்படிங்கிற சொல்கிறதுக்காக தான் எழுதியிருந்தேன். ஸோ எல்லாம் ஆட் டேர்ம்ஸ் மட்டும் இருக்கணும். பிஎனில் பார்த்தீங்கன்னா ஈவன் டேர்ம்ஸும் வரலாம், ஏன்னா நம்ம கண்டிஷனில் அந்த மாதிரி ஒன்றுமே சொல்லலை. வேறு சிஎனில் பார்த்தீங்கன்னா ஈவன் டேர்ம்ஸ் எல்லாமே 0 ஆயிடுச்சு. ஓகேயா? ஸோ இதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம இன்னொரு எக்ஸாம்பிள் கொஷின் எடுத்து சால்வ் பண்ணி பார்ப்போம். ஸோ சேம் மெத்தட் தான், மற்றபடி. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா f(x)ன்னு ஒரு கொஷின் எடுத்துக்கலாம். இதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா |x) எதுலேருந்து அகைன் -2லேருந்து +2 வரைக்கும் தான். சரிங்களா? இப்போ மாடுலஸ் ஃபங்க்ஷன் அப்படின்னா என்னென்னா, நெகட்டிவ் நம்பருக்கு என்னவாக இருக்கும், பாசிட்டிவ். ஸோ மாடுலஸ் ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா 0லேருந்து 2 வரைக்கும் பார்த்தீங்கன்னா அது வெறும் எக்ஸாக இருக்கும். அதாவது நீங்கள் என்ன நம்பர் போட்டாலும் அது பாசிட்டிவாக இருக்கும். கரெக்டாக? அதாவது நீங்கள் நெகட்டிவ் கிராஃபில் பார்த்தீங்கன்னா நீங்கள் 0 அப்படின்னு போட்டாலும் அது என்னவாக இருக்கும், 0. 1ன்னு போட்டிங்கன்னா 1, 2ன்னு போட்டிங்கன்னா 2 அப்படியே இருக்கும். அப்போ எக்ஸுக்கு பதிலாக நம்ம என்ன வேல்யூ போட்டாலும் அது அப்படியே இருக்கும். வேறு இந்த நெகட்டிவ் சைடில் பார்த்தீங்கன்னா நீங்கள் -2ன்னு போட்டிங்கன்னா என்ன ஆயிரும், +2ன்னு காட்டும். -1ன்னு போட்டிங்கன்னா +1ன்னு காட்டும். கரெக்டாக இல்லையா? அப்போ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எக்ஸோட வேல்யூ என்ன இருக்கும்னா -x இருக்கும். அப்போ நீங்கள் என்ன போட்டாலும் அந்த வேல்யூவை நெகட்டிவாக மல்டிப்ளை பண்ணு. ஏன்னா -2ன்னு போடுவீங்க, ஆனால் ஆன்சர் என்ன வரணும், 2ன்னு வரணும். அப்போ 0க்கு கம்மியாக இருந்துச்சுன்னா நீங்கள் நெகட்டிவ் நம்பர் எடுக்குனீங்க. ஸோ இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஸோ அதனால தான் அந்த மேலே இருக்க கண்டிஷன், அந்த கண்டிஷன் வந்து நம்மளுக்கு தெரியணும் மாடுலஸ் ஃபங்க்ஷனோடது. அதை தெரிஞ்சதுக்கப்புறம் a0 கண்டுபிடிக்கணும் ஆஸ் யூஷுவல் மெத்தடில். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா a0 கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அதோட லிமிட் அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடும் 2 இன்டெக்ரலுக்கும் லிமிட் அப்ளை பண்ண போகிறேன். இப்போ 2ன்னு போட்டிங்க அப்படின்னா 4 எடுக்கும், 4/2னா 2. மைனஸ் இங்கேயும் போட்டிங்கன்னா என்ன ஆயிரும், உங்களுக்கு -(-) இருக்கும். ஸோ 0 -2. கரெக்டாக? ஏன்னா லோயர் லிமிட். ஸோ அப்பர் லிமிட் லோயர் லிமிட் அப்ளை பண்ணுறப்பையும் சரி, அந்த மைனஸுங்கிற லிமிட்டை அப்ளை பண்ணுறப்பையும் சரி கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஸோ ஆக்சுவலாக அங்கே 2ன்னு இருக்கும். ஓகேயா? 4 இருக்காது, 2. ஏன்னா 4/2 அப்போ 2. இதுக்கு சால்வ் பண்ணிங்கன்னா -(-) ஆகிடுச்சுன்னா 4 ஆயிரும். 2 + 2 4. ஸோ 4/2 வந்து 2. அதான் a0ஓட வேல்யூ என்ன ஆயிடுச்சு, 2ன்னு ஆயிடுச்சு. ஓகேயா? இப்போ an கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ சேம் மெத்தட் தான். என்ன அப்படின்னா இன்டெக்ரல் வந்து பார்த்தீங்கன்னா 0லேருந்து 2 வரைக்கும் x × cos of n/x / c. ஸோ சியோட வேல்யூ என்ன இந்த இடத்துல 2, மறந்துடாதீங்க. அடுத்த நெகட்டிவில் பார்த்தீங்கன்னா -2லேருந்து 0 வரைக்கும் x × cos of n/x / c. ஸோ அகைன் இங்கே சியோட வேல்யூ 2 தான். ஓகேயா? ஸோ சி எப்படி கண்டுபிடிக்கணும்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டோட்டலாக 2c கண்டுபிடிச்சிக்கோங்க. டோட்டல் லிமிட் எவ்வளோ அப்படின்னா அந்த +2லேருந்து -2க்கு நடுவில் இருக்கிற இன்டர்வல் எவ்வளோ. ஸோ இப்போ வந்து இன்டெகிரேட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ காசை இன்டெகிரேட் பண்ணிங்கன்னா சைன் கிடைக்கும். அடுத்து என்ன பண்ணணும், இந்த எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும், இந்த சைனை வந்து இன்டெகிரேட் பண்ணணும். சரிங்களா? ஸோ இதை மட்டும் நீங்கள் கரெக்டாக பண்ணால் போதும். இந்த லெசன் ஒன்றும் கஷ்டமாக இருக்காது. ஸோ இப்போ சிக்கு பதிலாக 2ங்கிற வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி தான் ரைட் ஹேண்ட் சைடும்.
ஸோ அதாவது செகண்ட் இன்டெக்ரலுக்கும். ஸோ இதோட லிமிட் பார்த்தீங்கன்னா 0லேருந்து 2 வரைக்கும். அடுத்து வந்து அந்த சைடு ரைட் இன்டெக்ரலோடது. ஸோ 0லேருந்து அடுத்து ரைட் ஹேண்டுக்கு போடுங்க. ஸோ அதாவது ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிற இன்டெக்ரல் செகண்ட் இன்டெக்ரல் ஃபைனல் இன்டெக்ரலுக்கு போடுறது. அந்த செகண்ட் டேர்மில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபைனல் டேர்ம் இருக்குல்ல, அங்கேயும் n² π²/2² கிடைக்கணும். ஓகேயா? ஸோ இப்போ வந்து நம்ம 0ன்னு போட்டாலும் சரி 2ன்னு போட்டாலும் சரி இந்த சைன் போயிடும். அதே மாதிரி இந்த சைடு இருக்க சைனும் போயிடும். மீதி இருக்க வேல்யூக்கு மட்டும் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணால் போதும். அப்போ 1/2 இன்ட்டு 2² 4. ஸோ 4/n² π². ஸோ காஸ் ஆஃப் பையோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அடுத்து வந்து காஸ் ஆஃப் 1ஓட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அதே மாதிரி தான் அந்த சைடும் நான் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். ஸோ அங்கேயும் பார்த்தீங்கன்னா n². ஸோ இப்போ தான் மாற்றிருக்கேன். சரிங்களா? ஸோ இது எல்லாமே ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் வரும். ஸோ ரெண்டு சைட்லேருந்து இருக்கிற அந்த 4/n² π² காமனாக எடுத்திருக்கேன். இப்போ காஸ் ஆஃப் 0ஓட வேல்யூ வந்து 1. அடுத்து காஸ் ஆஃப் nπ -1/n. ஸோ இதெல்லாம் அப்ளை பண்ணிவிட்டு இதெல்லாம் மைனஸ் ப்ளஸ் அது எல்லாத்தையும் கரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணிங்க அப்படின்னா என்னென்னா -1/n வந்து 2 டைம்ஸ் இருக்குது. அதே மாதிரி -1 பார்த்தீங்கன்னா 2 டைம்ஸ் இருக்கும். ஸோ இதுலேருந்து ஒரு 2 காமன் எடுத்திங்கன்னா 4/n² π² இருக்கும். ஓகேயா? ஸோ இப்போயும் பார்த்தீங்கன்னா நம்ம ஈவன் நம்பர் இருந்துச்சுன்னா என்ன ஆகும்? 1 3 5 அப்படின்னு போட்டிங்கன்னா அங்கே ஒரு -1ன்னு இருக்கும். கரெக்டாக? ஸோ -1/n பார்த்தீங்கன்னா -1. ஸோ -1 வந்து -2 ஆயிரும். இப்போ -2 இருந்துச்சுன்னா 4 2s are 8. ஸோ -8/n² π². ஸோ இது வந்து ஆடாக இருக்கிறப்ப. அதே இது ஈவனாக இருக்க போட்டிங்கன்னா அந்த -1/2ஓ 4ஓ பார்த்தீங்கன்னா +1 ஆயிரும். அப்போ அந்த டேர்ம் என்ன ஆயிரும்? ஃபுல்லாக 0 அப்படின்ட்டு ஆயிரும். புரியுதா? ஸோ ஆடு போட்டிங்கன்னா இந்த வேல்யூ ஈவனுக்கு 0 ஆயிரும். bn பார்த்தீங்கன்னா 0. ஏன் அப்படின்னா f(x) பார்த்தீங்கன்னா = f(-x). ஏன்னா நீங்கள் நெகட்டிவ் வேல்யூ போட்டாலும் உங்களுக்கு பாசிட்டிவ் வேல்யூ தான் கிடைக்கும். ஸோ f(-1) போட்டாலும் 1 தான் கிடைக்கும். அதனால் இது ஒரு ஈவன் ஃபங்க்ஷன். ஈவன் ஃபங்க்ஷனோட வேல்யூ என்ன தான்? 0 தான். ஸோ அதனால் அந்த டேர்ம் எல்லாத்தையும் விட்டுடலாம். பிஎன் சீரீஸே கண்டுபிடிக்க வேணாம். உங்களுக்கு தெரியாமல் அது மறந்து போச்சு அப்படின்னா நீங்கள் கண்டுபிடிச்சாலும் ஆன்சர் என்ன தான் வரும்? 0 அப்படின்னு தான் வரும். ஸோ அதை தவிர மீதி இருக்கிற டேர்ம்ஸை மட்டும் போடுங்க, சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. a0 வேல்யூ என்ன? ஸோ 2/2 வந்து 1 ஆயிரும். அடுத்து வந்து a1 a2 அந்த வேல்யூ எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபைனலாக ஆன்சர் கிடச்சிரும். ஸோ இது எல்லாத்துக்குமே நான் HK தாஸ் புக் தான் ரெஃபர் பண்ணேன். அதிலே இந்த கொஷின்ஸ் எல்லாமே இருக்கும் சால்வ்டு ப்ராப்ளம்ஸில். அது இல்லாமல் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கும். அது எல்லாத்தையும் நீங்கள் எடுத்து பார்க்கலாம். HK தாஸ் புக்கு வேணும் அப்படின்னா நான் ஏதோ ஒரு வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் அதோட லிங்க் கொடுத்துருப்பேன். அதில் பார்த்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.